எல்லோருக்கும் வணக்கம். ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து புதிய உச்சத்தை நோக்கி நெருங்கி போய்கிட்டு இருக்கு. இது பல முறை அதை நோக்கி போய்கிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தது. சமீபத்தில் இன்னைக்கு ஒரு புதிய வேகத்தில் போயிட்டு இருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளவில் குளோபல் மார்க்கெட்ஸ்னுடைய ஒரு எழுச்சி தான் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கே ஒழிஞ்சு நம்மளுக்குன்னு புதிய ரச்சம் இன்னும் பார்த்துல. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ்னுடைய நேத்தத்தை பையிங் நம்மளுடைய கேஷ் மார்க்கெட்டில் இருந்ததும் இன்னைக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய மார்க்கெட் மேல் நோக்கி ஏறதுக்கு. நேற்று தான் ஒரு நண்பர் புலம்பிட்டு இருந்தார், எங்க 17 ஷேர் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கு, ஆனால் 17மே லாஸ்ல இருக்குங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ விண்ணை முட்டும் அளவு ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதாவது பார்த்தீங்கன்னா, வயசானவங்க முதல் கொண்டு இளம் பெண்கள் முதல் கொண்டு எல்லாருமே மேக்கப் போட்டு ஏதாவது ஒரு கல்யாணம் வந்ததுன்னா போவாங்க. அப்போ எது காரணமாக இருக்குது? அந்த கல்யாணம் அது போன்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் காரணமாக இருக்குது. இதுவே ஃபங்க்ஷன் இல்லைன்னா ஒரு அழுக்கான நைட்டியை போட்டு வாங்க தம்பி அப்படின்னு வீட்டுக்குள்ளே கொண்டுருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, மார்க்கெட்டு மேல் நோக்கி ஏறு வரும் பொழுது வீணா போன கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளை கூட இழுத்து கொண்டு மேல் நோக்கி வரக்கூடிய சக்தி என்பது மார்க்கெட்டுக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற பங்கெல்லாம் ரொம்ப நாளாக கீழே விழுந்து கிடக்கு. இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு கீழே விழுந்து கிடந்ததெல்லாம் இன்னைக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்லையாவது கண்டிப்பாக பல்வேறு முதலீட்டாளர்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் தான் காரணம். வயசானவங்க கூட மேக்கப் போட்டு வருவதற்கு என்ன காரணம்? சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு சரித்திரமே நடக்கல. நிஃப்டி 303 பாயிண்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் 300 பாயிண்ட் ஏறது என்ன சாதாரண விஷயமா? வேற லெவல். இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் பிசிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்பாங்க, தொலைச்சிருவாங்க. அப்புறம் என்ன பண்றது? அதுல ஏகப்பட்ட பிரச்சனை. ஒருவேளை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, 5 லட்ச ரூபா வேல்யூக்கு கம்மியான சர்டிஃபிகேட்டா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டு அந்த எஃப்ஐஆரோட சேர்த்தி கொண்டு போய் நம்ம ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறமே ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நோட்ரி பப்ளிக்கிட்ட இண்டெம்னிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். அது மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. இப்போ செபி என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ ஏகப்பட்ட பேர் டிமெட்டீரியலைஸ் ஃபார்முக்கு மாற்றிட்டாங்க. அதாவது நம்மளுடைய இப்போ நானே ஒரு பங்குல ஒரு ஷேர் வச்சுருக்கேன்னா அது எலக்ட்ரானிக் ஃபார்மில் தான் இப்போ இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் மாறிட்டாலும் இன்னும் நிறைய பேர் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. அதுலேயும் பல பேர் சர்டிஃபிகேட்டை தொலைச்சவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு எளிமையான ஒரு வழி, இனிமேல் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் தான் இந்த மாதிரி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஃபாலோ பண்ணணும். 10 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் சம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளிஃபைங் பேப்பர் ஒர்க் சம்மந்தப்பட்ட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல். அதனால இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப குஷி ஆயிடுச்சு. நான் போய் கேட்டேன் எங்கள் அப்பா கிட்ட, எங்கப்பா இந்த மாதிரி ஏதாவது பழைய சர்டிஃபிகேட்டு வச்சுருக்கீங்களா, தொலைச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவர் என்னை முறைச்சி பார்த்தார். நான் அப்படியே திரும்பி வந்துட்டேன். வேதாளம் மறுபடியும் முருங்கமரம் ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே வந்த பிறகு இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு கடும் சரிவு. எத்தனை முறை ஏறினானோ அத்தனை முறையும் இறங்கினான் அப்படின்ற ரெக்கார்டு தான் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்குகிட்ட இருந்தது. சமீபத்தில் கூட அவங்களுடைய ரிசல்ட் வெளியிட்ட பிறகு அப்புறம் 40 ரூபா ரேஞ்சிலிருந்து ஆல்மோஸ்ட் 70 ரூபா வரைக்குமெல்லாம் போன பங்கு தான் இது. அதுக்கப்புறம் அங்கிருந்து மிகவும் கடுமையான சரிவடைஞ்சு எங்கிருந்து ஏறினானோ இந்த வருஷத்தில் ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். அந்த ஒரு ரவுண்டினுடைய தொடக்கத்திலேயே மறுபடி விழுந்துட்டான். ஸோ இப்போ ஒரு தகவல் என்ன நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, இவங்க வெவ்வேறு பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்னன்னா அப்படின்னாங்க, ஒரு கட்டத்தில் என்னன்னா இப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சக்தி ஹோம் பேட்டரி அதுதான் எங்களுடைய கம்பெனியில் ஒரு டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரியாக இருக்க போகுது, அது மேலே தான் நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டாடா மோட்டர் குரூப் சொன்னதை செஞ்சு காமிச்சாங்க. லாஸ் மேக்கிங்காக இருந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக திருமணங்காட்டி தான் 100 ரூபாயில் இருந்த பங்கு 1200 வரைக்கும் ஹையில் போனான். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பிரச்சனை, அந்த பங்கு கீழே விழுந்துடுச்சு. பட் ஸ்டோரி என்ன? லாஸ் மேக்கிங் டு ப்ராஃபிட் மேக்கிங்காக திரும்பும்பொழுது ஏற்றி விட்டாங்க. அதே மாதிரி தான் பேடிஎம் கம்பெனி. அதுலேயும் என்ன சொன்னாருன்னா அந்த சிஇஓ, நாங்களும் ஒரு லாஸ் மேக்கிங்லேருந்து என்னைக்காவது ப்ராஃபிட் மேக்கிங்காக வருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
அதே மாதிரி அவங்க லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய பங்கினுடைய விலையும் திரும்பி ஏறிச்சு. அவங்க சொல்லும்போது எதுவுமே நடக்கலை, அவங்க ப்ராஃபிட்டுக்கு திரும்பின பிறகு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சேஞ்சஸ் நடந்தது. அதனால் நீங்கள் நம்பிக்கை வையுங்க, நம்பிக்கை எடுங்க, அல்லது எதுவுமே பண்ணாமல் கூட இருங்க. எப்படி பார்த்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்பவுமே விவரமானவங்க தான். இங்கே ஸ்டாக் வாங்குறவங்க யாரும் சும்மா பேச்சை நம்பி யாரும் வாங்குறதில்ல. ஸோ பர்ஃபார்மன்ஸ் என்பதை காமிச்சாதான் யாராக இருந்தாலும் என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. ஸோ போன 2 குவார்ட்டர்களையுமே இன்னுமே லாஸ் மேக்கிங்காக தான் தற்போதைக்கு இந்த ஓலா எலக்ட்ரிக் என்பது இருக்கிறது. இந்த சமயத்தில் இவர் பாவேஷ் அகர்வால் தற்போது ஓலா சக்தி ஹோம் பேட்டரி நம்பி இருக்காப்ல. இன்னைக்கு ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல் சாஃப்ட் வந்து இன்னைக்கு லிஸ்டிங் ஆனிச்சு. லிஸ்டிங் ஆனதுலேருந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் நல்ல லிஸ்டிங் தான். அப்படின்னாலும் கழுது தேஞ்சு கட்டெரும்பான கதையாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ 129 ரூபாயில், அப்பவும் அது ஒரு 7% ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு மகிழ்ச்சியான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்சிஎக்ஸ் அப்படின்ற பங்கு 10,000 இன்னைக்கு தொட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தன்னுடைய வாழ்நாள்லேயே 10,000 என்பதை இதை எட்டி பிடிக்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. இந்த 10,000 எட்டி பிடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சமீபத்தில் அவங்களுடைய சாஃப்ட்வேர்லாம் சேஞ்சஸ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் இந்த பங்குல ஒரு ரேலி என்பது வந்தது, அது தொடர்ந்து மேல் நோக்கியே வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மிக முக்கியமான ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 2022 இது பெருசாக வரல, அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இல்லைனாலும் இப்போ 2024 நீங்கள் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 100 கோடி 200 கோடி அப்படின்ற லாபம் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது தெரியும். இதுக்கு முன்னாடி 100 கோடி 115 கோடி ஒரு வருஷத்துக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போல்லாம் 560 கோடி 600 கோடின்னு லாபம் பண்ணுறாங்க. அதே முதல்லையே ஃபோர்காஸ்ட் பண்ணி அந்த பங்கு இவ்வளோ தூரம் ஏற்றி விட்டு எப்படியோ 10,000 வந்து தொட்டு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்த ஒரு செய்தி, ஷைலி ஷாலுமா அப்படின்ற மாதிரி ஷைலி என்ஜினியரிங், அது மொத்தமே 12,168 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இந்த பங்குல என்ன ஒரு தகவல் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, யூபிஎஸ் அப்படின்றவங்க அவங்களுடைய அனலைசிஸ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தற்போதைக்கு இந்த பங்கு ஷைலி என்ஜினியரிங் என்பது 2,648 என்பதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இருக்கிறதுலே உச்சத்தில் கடந்த ஒரு வருஷத்தில் எத்தனையோ பங்குகள் கீழே குப்புற விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்தில் இது 52 வீக் ஹையை ஆல்ரெடி தொட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த 5 வருஷத்துல இருந்து பார்க்கும் பொழுது இருக்கிறதுலே உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பங்கு இன்னும் அடுத்த சில வருடங்கள்ல எந்த நிலைமையில் இருக்கும், மேலே ஏறி இருக்குமா கீழே ஏறி இருக்குமா அப்படின்றது ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கு. அடுத்த முக்கியமான தகவலில் நண்பர்களே, சென்னையிலாம் வந்து சைக்ளோன் சென்யார் போன்ற அது வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லையான்னு தெரியல. எதுக்கு எப்பவுமே எச்சரிக்கையாக இருந்துங்க நண்பர்களே. மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு, நம்மளுக்கு ஒரு 10 பைசா கிடைக்குதுன்னு கூட நம்ம சந்தோஷமா இருந்துடக்கூடாது. இன்னைக்கு தான் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். முதல்ல 1 ரூபா 2 ரூபா 3 ரூபாய்க்கெல்லாம் இந்த கீரை கட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த முருங்கைக்கீரை மட்டும் 15 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கடைக்கு போனால் முருங்கைக்கீரை கட்டு 20 ரூபா, மற்ற கீரையெல்லாம் 10 ரூபா 15 ரூபான்னு பண்ணிட்டாங்க. அட பாவிகளா! அப்போ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாழைப்பழம் ஒன்று தான் இன்னும் 2 ரூபா 3 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் ஒரு வாழைப்பழம் 10 ரூபா அப்படின்ற நிலைமை என்னைக்கு வரும்னு தெரியல. ஆனால் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது. அதனால் அமெரிக்காவினுடைய ஃபெட் ரேட் கட்டும் அடுத்த இந்த வருஷத்துக்குள்ளே இன்னொரு 1/4% இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் தான் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் ஏறி இருக்குது. ஆனால் உண்மையில் விலைவாசி என்பது எல்லாமே ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் இறங்குவதும் ஏறுவதுமாக ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பழைய ஹையை உடச்சி மேல் நோக்கி தான் போயிருக்கான். இந்த முறை என்ன செய்ய போகிறான் அப்படின்றது தெரில. இந்த சமயத்தில் தான் அவங்க ஒரு நியூஸ் ஒன்று வெளியிடுறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்டில் மிஸ்டர் கிருஷ்ணா சாய்குமார் அவர்கள் வந்து ஒரு டிவி இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் டிவியில் வர டேட்டாவை மறுபடியும் பார்த்துக்கிட்டு பல்வேறு மீடியாக்கள்லாம் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் எழுதுவாங்க இல்லையா? அதனால தான் இது போன்ற விஷயங்களை அவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு தெரிவிச்சிடுறாங்க. ஸோ தற்போதைக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் நீ அடுத்தது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலையும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நம்மளுக்கு லக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குங்க நண்பர்களே. ஏற்கனவே ரஷ்யாவினுடைய ஆயில் வந்து சமீபத்தில் குறைஞ்சது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம்
ரஷ்யாவினுடைய 2 பெரிய ஆயில் கம்பெனிகள் கிட்ட நீங்கள் வரவு செலவு வச்சுக்க கூடாது, வச்சுக்கிட்டா உங்கள் மேலேயும் நான் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பேன், உங்கள் மேலே நான் வரவு செலவு வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொன்னதான். அதை தொடர்ந்து மறுபடியும் இப்போ ரஷ்யா நம்மகிட்ட என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமான டிஸ்கவுண்ட்டுக்கு நீங்கள் க்ரூட் ஆயில் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எங்கே அதிகமான டிஸ்கவுண்ட் கிடைக்குதோ அவன் 2 கம்பெனி தடை பண்ணால் வேறு கம்பெனி மூலியமாக வாங்கிட்டு போகிறான். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு பாசிட்டிவான செய்தியாக இருக்குது. இது மட்டும் இல்லை, ரேர் எர்த் மேக்னெட் ஸ்கீம் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி பேசும்பொழுது அந்த NMDC அப்படின்ற பங்கு, GMDC அப்படின்ற பங்குலாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பது 300 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு 600 ரூபா போயிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ அது சம்பந்தப்பட்ட ஒரு 7300 கோடி மதிப்பிலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்பது பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி சமீபத்தில் நண்பர்களே, எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து ரொம்பவுமே அருமையாக இருந்த பங்குகளில் இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு ஒன்று. ஆனால் கடந்த 2 வருடங்களாக அதனுடைய மூவ்மெண்ட் என்பது பெருசாக இல்லை. சமீபத்தில் ஒரு இறக்கத்துக்கும் ஏற்றத்துக்கும் இப்படியே தான் ஆடிக்கிட்டு இருக்கு. சமீபத்தினுடைய லோவில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பங்கு தான் இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ். இவங்க என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்கன்னா, ஐ திங்க் ஹீ இஸ் ஸ்பீக்கிங் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி அவங்க போய் மீட் பண்ணக்கூடிய நேம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவுமே பீட்டராக இருக்குது. அதாவது ஃபிடிலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச், பெர்ன்ஸ்டன், ITS கேபிட்டல் போன்ற 1-on-1 பேசிஸில் மீட்டிங் இருக்க போகுது, அனலிஸ்ட் மீட்டிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நோ அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ், மார்க்கெட்டுக்கு வெளியிடப்படாத முக்கியமான தகவல்களையெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஹாய் சொன்னோம், அவங்க ஹலோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாட்டு நடப்புகள், கம்பெனிகளை பற்றி பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற மீட்டிங்கள் நடக்கும்போது ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, கார்ப்பரேட் கம்பெனிஸ் எப்படி மீட்டிங்களை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லா இருக்கும். எனிவே நண்பர்களே, சீகோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு நான் போய் பார்த்தேன். என்னப்பா நியூஸ் பெருசாக இருக்கே, போனஸ், ஒரு ஷேருக்கு போனஸ் கொடுக்கக்கூடிய நியூஸ்கள்லாம் வருதே அப்படின்ற மாதிரி போய் எடுத்து பார்த்தா அது வெறும் 242 கோடி மதிப்பிலான மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட கம்பெனி தான். அந்த ஷேரினுடைய விலை சமீபத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா ஏறுவதும் இறங்குவதுமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உச்சத்தில் இருக்கும்போது போனஸ் அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. ஸோ நியூஸ்கள் என்றைக்கும் பெரிய நியூஸாக இருக்கும், ஆனால் அதே மாதிரி அந்த கம்பெனியும் பெரிய கம்பெனியாக இருக்கணும். இப்போ கூட சமீபத்தில் இந்த கோட்டக் பேங்க் அப்படின்ற பங்கை இந்த குப்பிட்டு நிறுவனத்தை சேர்ந்தவங்க வந்து ஒருத்தர் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று படித்தோம். ஸோ அது கம்பெனியும் பெருசு, நியூஸும் பெருசு, உடனே பத்திக்கிச்சு. ஸோ நம்ம நியூஸ்கள் அப்படின்றது பார்க்கக்கூடிய சமயத்தில் கம்பெனியும் பெருசாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, மிக கடுமையான ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பங்குகளில் இந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்ற பங்கு ஒன்று. இந்த 2025 மட்டுமே மிகவும் கடுமையான இறக்கமும் ஏற்றமுமாக இருந்த ஒரு பங்கு தான் கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ். 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த ஷேரினுடைய விலை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்களுடைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 27 1-on-1 இன்ட்ராக்ஷன் வித் ஏத்தனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அனலிஸ்ட்டோட, இன்வெஸ்டர் ஆர் அனலிஸ்ட் அப்படின்ற அந்த கேட்டகரியில் இருக்கவங்களோட நாங்கள் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் செய்கிற வேலை ஒரு அருமையான வேலை அப்படின்ற மாதிரி சமீபத்தில் பல்வேறு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அதை பற்றி உங்களுக்கு ஒரு அப்டேட் இல்லாமல் இருந்தாவோ அல்லது மறந்துருந்தாலோ இது ஒரு ரிமைண்டராக இருக்கும். அதாவது பாரத் ரசாயன் லிமிடெட் அப்படின்றதுல வந்து ஸ்பிளிட் என்பது நடக்க போகுது. அதனுடைய எக்ஸ் டேட் என்பது 12 டிசம்பர் அப்படின்றதான் நியூஸ். ஸோ தற்போதைக்கு 10,000 நிறைய பேர்த்தினால இதெல்லாம் போய் என்னென்னு கூட என்ட்ராக முடியாத விலையில் இருக்கக்கூடிய பங்கு 10,000 ரூபாய். அதில் வந்து ஒரு ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் அப்படின்றது, இதுலேயும் வந்து ஸ்பிளிட் என்பது இருக்குது. இந்த பங்கும் ஒரு 1200 இருக்கிறதுலே பாவம் மோசமான சூழ்நிலையில் இருக்குது. அநியாயத்துக்கு ஒரு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் அப்படின்ற பங்குலையும் 12 டிசம்பர் என்பது எக்ஸ் டேட். அது எதுக்குன்னா ஸ்பிளிட் அப்படின்ட்டு. அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனி கேம்ஸ், கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்றது. இந்த தகவல் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது பெரிய கம்பெனி. ஸோ இதனுடைய ஸ்பிளிட், இந்த கேம்ஸ்னுடைய ஸ்பிளிட் தற்போதைக்கு 3,912 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த கம்பெனியினுடைய ஸ்பிளிட்டுக்கு உண்டான எக்ஸ் டேட் என்பது 5 டிசம்பர் 2025. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, இந்த கேம்ஸ் அப்படின்ற பங்குல இந்த அறிவிப்பு இதுவரைக்கும் எந்த விதமான மாற்றத்தையும் பண்ணல. பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் அந்த டாடா இன்வெஸ்டில் எவ்வளோ பெரிய ஆட்டம் ஆடுனாங்க, அந்த அதானி பவரில் எவ்வளோ பெரிய ஆட்டம் ஆடுனாங்க,
ஆனால் பாவம் இந்த கேம்ஸ் மற்றும் இது போன்ற பங்குகள்லாம் சுமாராக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியினுடைய இன்னைக்கு டேட்டில் அது போனஸ் என்பது ஆயிருக்கும். அதாவது அந்த நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து அந்த ப்ரைஸை வந்து இன்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு போனஸ் நடந்து முடிந்த பிறகு. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு புரோக்கரேஜ் ஹவுஸில் வந்து திடீர்னு 50% இறங்கிச்சு அல்லது போர்ட்ஃபோலியோவில் 50% லாஸ் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சுக்கிட்டு இருக்கும். எதனால் அப்படின்னா இன்னைக்கு அதனுடைய ரெக்கார்ட் டேட். ஆஹா இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சாங்களா என்ன அப்படின்றது தெரியல. இந்த தைரோகேர் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு மிகப்பெரிய ஒரு கடும் சரிவுக்கு பிறகு ஒரு மாதிரி ரெக்கவரி ஆகி தன்னுடைய பழைய ஹையை தாண்டி மேலே வந்திருக்கு இந்த தைரோகேர் அப்படின்ற பங்கு. இந்த பங்கில் வந்து 28 நவம்பர் என்பது எக்ஸ் டேட்டு. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ முக்கியமான பங்குகளில் முக்கியமான தகவல்கள் என்பது இது முதல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது இது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக எடுத்துங்க, ஐ மீன் ரிமைண்டர் எடுத்துக்கங்க. நீங்கள் யாருங்க தம்பி எங்களுக்காக எப்படி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பங்கை பார்த்து கேட்கணுன்னா நான் இந்த கிரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவரை பார்த்து நான் கேட்பேன். ஏன் அப்படின்னா எவ்வளவு முறை தன்னுடைய பழைய ஹையை வந்து கடந்த 2 வருடங்களில் தொடர முயற்சி பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. நீதான் எங்களுடைய செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி இந்த பங்கு பல முறை தன்னுடைய பழைய ஹையை போய் தொற்று. அப்படி நீ எந்த செக்டரை சேர்ந்தவன் தம்பி? நான் ஒரு வித்தியாசமான செக்டர் அண்ணே அப்படின்ற மாதிரி. இது வந்து டை இன்டர்மீடியரிஸ் அண்ட் பேசிக் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு கெமிக்கல் கம்பெனி. ஸோ கெமிக்கல்லையேவும் டைஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் அந்த செக்டரை சேர்ந்த இந்த கிரி இண்டஸ்ட்ரீஸ் பல முறை தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸினுடைய நன்மைக்காக கீழிருந்து மேலே வந்திருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த மார்க்கெட்டில் இருக்குது. இந்த மாதிரியே எல்லாருமே இருந்துட்டால் நம்மளுக்கு மகிழ்ச்சி மட்டுமே தான் மார்க்கெட்டில் வரும் அடிக்கடி. நண்பர்களே இந்த கம்மின்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பழைய ஹைகளுக்கிட்ட தொட்டுட்டு கீழே இறங்கினவனும் இருக்கான், பிரேக் அவுட் ஆகி மேலே போனவனும் இருக்கான். ஸோ இந்த கம்மின்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு அந்த மாதிரி இருந்தவன் தான். எத்தனையோ முறை கீழே விழுந்த பிறகு ஏறுவானா இல்லையா அப்படின்றது தெரியாமல் இருந்த பிறகு திடீர்னு ஒரு நாள் வந்து கீழே 2000 ரூபாயிலிருந்து 4000 வந்து 4000 தாண்டி இப்போ 4400 ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த கம்மின்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு. நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே மார்க்கெட் கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்லேயே இந்த கேபிட்டல் மார்க்கெட் செக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு காலத்தில் சிடிஎஸ்எல் ஷேர் வந்து மார்க்கெட் சரியில்லை, இனி அதிகமாக வாங்கி விற்க மாட்டாங்க, அதனால் டிமேட் ஃபீஸு அதெல்லாம் கம்மியாக இருக்குமா அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த சிடிஎஸ்எல் ஷேரை பிடிச்சி பாவம் இறக்கி விட்டாங்க. இப்போ மார்க்கெட் தன்னுடைய பழைய ஹையுக்கே திரும்பி வந்துடுச்சு. இருந்தாலும் பாவம் சிடிஎஸ்எல் ஷேர்னால இன்னும் மேல் நோக்கி வர முடியல. அப்படியே கூட எப்போ ஒரு தடவை சமீபத்தில் நியூஸ் ஒன்று படிச்சுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். 21 கோடிக்கு மேலே ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்துடுச்சுன்னு ஏதோ ஒரு நியூஸ் படிச்சுட்டு இருந்தால் எனக்கு ஞாபகம். பட் இருந்தாலும் பாவம் இந்த சிடிஎஸ்எல்னுடைய வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு ஒளி வரும், ஒரு குறிப்பிட்ட மீன் மண்டைக்குள்ளே இருக்கியே நீ எந்த பக்கம் மீன் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த இஐடி பேரி அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் மேலேருந்து கீழே சரிஞ்சு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ரொம்ப காலமாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீ எந்த பக்கம் போக போற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பல ட்ரேடர்கள் ஆர்வமாக இருக்காங்க. நன்றி, வணக்கம்.